தன்னுடைய பெயரை வெங்கட்ராமன் என்ற பெயரை சாமிநாதன் என்ற பெயரை சைவ பெயராக மாற்றி அந்த திருவாரூர் ஆலயத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்திலே பாடம் பயின்றவர். அப்படி பாடம் பயின்று சீவக சிந்தாமனுடைய நூலை உருவாக்குகின்ற பொழுது பிழையில்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சமண கல்வியாளரிடத்தில் சென்று அவரிடத்திலே விளக்கம் கேட்கின்ற பொழுது அன்று அவரோடு இருந்த சைவத்திலே ஈடுபாடு உடையவர்கள் சமணரிடத்திலே நீங்கள் எப்படி போய் கேட்கலாம் என்று கேள்வி கேட்ட பொழுது எனக்கு தமிழ்தான் முக்கியம், தமிழ் பணிதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர் இவ சாமிநாத ஐயர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்த அவருக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலேயும் நான் கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் அவருடைய பிறந்த நாளை இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிப்பார்களா? ஏனென்று சொன்னால் தமிழுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திலே இருந்த இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய திருப்பெயரிலே விருதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் இதை அறிவிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரத்தை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பற்றி இங்கே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். முழு கருத்துக்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அவருக்கு மரியாதை செய்கின்ற வகையில் நிச்சயமாக வரும் காலத்தில் அதுக்காக அரசு பரிசீலிக்கும். அதே நேரத்தில் ஆண்டுதோறும் அவருக்கு மாநில விழாவாக அரசு விழாவாக அவருடைய பிறந்தநாளை நாம் கடைபிடிக்கின்றோம். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல அவருடைய பெயரில் தமிழ் புலவர்களுக்கு விருது வழங்குகிறோம். அதே போல இன்றைக்கு அவருடைய பிறந்த ஊரான உத்தமநாதபுரத்தில் அவருடைய வீடு சிறப்பாக அரசின் சார்பில் பராமரிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு தகவல்களை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி எதிர்காலத்தில் பரிசீலிக்கும். விநாயகன் 144 மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் எடுத்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதனுடைய பிறந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.